சச்சின் டெண்டுல்கர், MS தோனி, விராட் கோலி, ரோஹித் சர்மா இவங்க எல்லாமே ஒரு வகையில் ஆன்மீகவாதி தாங்க. ஏன்னா அவங்க உடலை ஆரோக்கியமாக பார்த்துக்கிறாங்க, மனசை சந்தோஷமாக வச்சுக்கிறாங்க, ஃபோக்கஸ்டாக வச்சுக்கிறாங்க, எனர்ஜி லெவலை ஹையாக வச்சுக்கிறாங்க. அவங்க பண்ணுற செயல் பேர், புகழ், அந்தஸ்து, மரியாதை, பணம், காசு எல்லாமே அவங்களுக்கு கொடுக்குது. அவங்க குடும்பம் வளர்ச்சி அடையுது. அதை பார்த்து பல லட்சம் பேர் சந்தோஷம் அடைகிறாங்க. ஆன்மீகமும் இதுதான் சொல்லுதுங்க. ஆன்மாவை மேன்மைப்படுத்தும் அனைத்து செயலும் ஆன்மீகம். மற்றவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காம கண்டிஷன் அப்ளை மாதிரி. அப்போ பிரபல்யம் தான் ஆன்மீகவாதியா எல்லாத்துக்கும் தெரிஞ்சவங்கிறதுனால அதை சொன்னேங்க. யார் ஒருத்தர் உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கணுங்கிற கவனத்தோட உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டு, மனசை சந்தோஷமாக வச்சுக்கிட்டு, எனர்ஜி லெவலை ஹையாக வச்சுக்கிட்டு அவங்க பண்ணுற செயல்னால அவங்க மேன்மை அடைகிறாங்க, அவங்க குடும்பம் மேன்மை அடையுது. வேற யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லை. சூப்பர். இல்லை அதோட சேர்த்து மற்றவங்கள சந்தோஷப்படுத்துகிறாங்க, ரொம்ப சூப்பர். அதோட சேர்த்து மற்றவங்கள மேன்மைப்படுத்துகிறாங்க, மற்றவங்க ஆன்மாவையும் மேன்மைப்படுத்துகிறாங்க, சூப்பரோ சூப்பர். இது எல்லாமே ஆன்மீகம் தாங்க. அப்போ ஆன்மீகம் வேற, வாழ்க்கை வேறங்கிறது இல்லைங்க. பெஸ்ட்டான வாழ்வியல் முறையை கற்றுக்கிட்டு வாழ்கிறது தான் ஆன்மீகம். அப்போ வாழ்க்கையின் ஒரு அங்கம். அப்போ பெஸ்ட்டாக வாழ்க்கையை வாழ்கிறது ஆன்மீகம், இப்படி எடுத்துக்கலாங்க. அப்போ இதை பற்றி இன்னும் கூடுதல் விவரம் வேணும்னா நம்ம சேனல்லையே ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அந்த டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் தர்றேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க போய் பார்த்து பலனடை.